என் தங்கமே, நீ பெற்ற குழந்தை ஒன்று மிகப்பெரிய பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்கிறது. நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து இவர்களை காப்பாற்ற முடியும். அதனால் இன்று உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று கேட்டு அவசரத்தினால் எதையும் இழந்து விடாமல் உன்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தீர்வை நீ கொடுக்க வேண்டும். உன் அம்மா நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வருகின்ற இந்த நேரம் எதையும் சர்வசாதாரணமாக நீ தொலைத்து விடாதே. இவள் ஏதோ வருகிறாள், எதையோ சொல்கிறாள், நம்மை குழப்புகிறாள் என்று நினைத்து என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் தாயானவள் உன்னிடத்தில் இது போன்ற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி வருகிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் உண்டு. முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வாழச் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு துணை வருவதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பு எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் எதையும் நினைத்து என் பிள்ளை இனி வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ பெற்ற பிள்ளையின் விஷயம் என்பதனால் நான் தாமதிக்காமல் உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட ஓடோடி வந்துவிட்டேன். எதுவுமே இந்த வாழ்க்கை நமக்கானது இல்லை, நம் பிள்ளைகளுக்கானது என்றுதான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட அதை கடந்து வர பழகிய நமக்கு நம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் அது அதிகமான மனபாரத்தை கொடுத்து விடுகின்றது. எப்படியாவது இவர்களை கரை சேர்த்து விட வேண்டும், எப்படியாவது இவர்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை போராடுகின்ற போராட்டம் எல்லாமும் நான் அறிந்ததுதான். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நான் அறிந்ததுதான். எதையுமே எண்ணிக்கொண்டு என் குழந்தை இனிமேல் எப்பொழுதும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ கவனமாக ஏற்றுக்கொள். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாக மேன்மைப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்துவிட்டது என்று எண்ணி இனி ஒருபோதும் நீ கலங்கிவிட வேண்டாம். உனக்கான நேரத்தை நான் எப்பொழுதும் சரியாகவே உனக்கு தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எப்பொழுதுமே நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் ஓடி வந்து அதை தீர்ப்பது நம் தாய் இந்த வராகி எனும் பொழுது இவை எல்லாவற்றிலும் இருந்தும் ஒரு நாள் நல்ல தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து கொண்டிருக்கும் நேரம் நம்மோடு இருக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கிறது என்பதனை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதுதான் நம் எண்ணமாக இருக்கின்றது. எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலுமே நாம் எப்பொழுதுமே சற்று சுயநலமாகத்தான் வாழ்கிறோம். சுயநலமான எண்ணம் கொண்டுதான் இந்த வாழ்க்கையை நாம் கடந்து வருகிறோம். எதையுமே நாம் யோசிக்கும் பக்குவத்தில் நிச்சயமாக இல்லை. ஏன் தெரியுமா? நம் பிள்ளையின் வாழ்க்கை என்றவுடன் கண்முன் தெரியாமல் தான் நாம் நடந்து கொள்கிறோம். யார் நம் பிள்ளைகளை பற்றி நம்மிடம் வந்து என்ன சொன்னாலும் அதை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. அவர்கள் அப்படி இல்லை என்று அடித்து பேசத்தான் நினைக்கிறோம். ஒருபோதும் அவர்களிடத்தில் எதையுமே நாம் விட்டு கொடுக்க நினைத்தது கிடையாது. ஆனால் எவ்வளவுதான் நாம் நம் பிள்ளைகளை மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்காமல் இருந்தாலும் அதற்காக
அவர்கள் செய்கின்ற தவறுகளை நாம் ஊக்கப்படுத்தக்கூடாது. தனிப்பட்ட முறையில் அதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலகட்டங்கள் முழுமையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையும் மாறும்படி இந்த வாழ்க்கை உனக்கு நான் மதிப்பை கொடுக்க நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன். அதுபோல உன் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் முழுக்க முழுக்க எனக்கே ஆச்சரியத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகி என்பவள் உன்னை தேடி வரும் எல்லா நிலைகளையும் முழுக்க உனக்கு நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதையுமே சர்வசாதாரணமாக தொலைத்துவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் சர்வசாதாரணமாக நீ கடந்து விடக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு நிலையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தாயினுடைய அரவணைப்பு உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு நிலையானதொரு முடிவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு என்றும் உனக்கு துணை இருக்கும் என்னுடைய அன்பை நீ எப்பொழுதும் நிச்சயமாக கைவிட்டு விடக்கூடாது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதையும் தவிர்த்து உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொண்டு நீ பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எந்த தருணத்திலும் உனக்கு நல்லது நடக்கலாம். உன் குழந்தையினால் உன் வாழ்க்கையில் உனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கலாம். ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளால் நாம் நல்ல மதிப்பை இந்த உலகத்தில் பெற வேண்டும் என்று நினைப்பது போல நம் பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீ கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும். அவர்களுக்கு கை கொடுத்து நீ அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிலையானதாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் உன் அம்மாவின் அன்பு உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் வரும் பொழுது எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ தெளிவாக வாழ்ந்து காட்டி விடுவாய். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நன் மதிப்பை பெற்று விடுவாய். முடியாது, நடக்காது என்று எல்லாம் இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வாழ்க்கை நமக்கென்று சர்வசாதாரணமாக நிலைத்திருக்கச் செய்திருக்கிறதல்லவா? எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்காக நம்மை தேடி வந்திருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாமும் யோசித்து நாம் இனியும் எதற்காகவும் பதறிக்கொண்டிருக்காமல் நம்மை தொடரும் இந்த விஷயங்களை நாம் முழுக்க முழுக்க சரியாக உணர வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வராகி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் வருகின்ற காலம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல காலம்தான். நான் இருக்கக்கூடிய நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல மாற்றங்கள் தான். நீ எண்ணியதை விடவும் சிறப்பாகவே இந்த வாழ்க்கை உனக்கு பல மகிழ்ச்சியான நேரத்தை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கை உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது. நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதுவாகத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான வெற்றியையும் நிறைவான மாற்றத்தையும் மனநிறைவான சந்தோஷத்தையும் உறுதியாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் இந்த காலம் முழுக்க உனக்கு நன்மைகளை கொடுத்து உதவும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே.
எதிர்பார்த்த நேரம், நீ ஆசைப்படுவது எல்லாமும் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்க வேண்டிய காலம். இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உன்னை தேவையற்ற விஷயங்களுக்குள் சிக்க வைத்து கொண்டிருப்பதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நான் சரியாக உனக்கு உணர வைக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியான தேவைகளை எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்க நான் எப்பொழுதும் முன் வந்து நிற்கிறேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை மீட்டெடுக்க வருகின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் நீ பெற்ற பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல புரிதல்களோடு உன்னை இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத நேரம், எதிர்பாராத விஷயம் என்று ஒவ்வொன்றையும் கடந்து நீ வாழ வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எதையும் தொலைத்துவிட்டு நீ வருந்தக்கூடாது. உனக்காக நான் என்ன தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். உன்னோடு நான் உன்னை சுற்றி வந்து தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஏமாற்றம் அடைந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை சற்று உன்னிப்பாக கவனித்து பார். நீ பெற்ற பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் எல்லாமுமே சில காலமாக மனதில் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் சற்று சோகமாகவே காணப்படுகிறார்கள். எப்பொழுது அவர்களினுடைய இயல்பான நிலையை தாண்டி வேறு விதமான உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களோ அப்பொழுதே அவர்களின் மீது நீ கவனம் வைக்க வேண்டும். அப்பொழுதே அவர்களை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனிக்க வேண்டும். என்ன நடக்கிறது, எதனால் நடக்கிறது, எதை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் பொழுது அதனை அவர்களுக்கு நீ சரியானபடி மதிப்பு கொடுத்து அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். உனக்கு இங்கே 1000 வேலைகள் இருக்கும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதற்காக நீ பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நீ கவனிக்காமல் சென்றுவிடக்கூடாது. அவர்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் இதை நீ கைவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும். உனக்கான ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நான் சொல்லி கொடுப்பது போல இனியும் இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் மட்டும் என் பிள்ளை நீ எதையுமே கவனத்தில் கொண்டு யோசித்து பெற வேண்டும். காரணமில்லாமல் எதுவுமே சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எதுவும் சரியில்லாத பொழுதும் கூட சில விஷயங்கள் அவர்களின் மனதில் ஆழமாக இருப்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்குமே இவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு தான் நமக்கு மதிப்பை பெற்று கொடுக்கும். அவர்களுக்கு சரியான நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய அன்பு நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் அவர்களால் மறைக்க முடியாதபடிக்கு இந்த வாழ்க்கை அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும். நமக்காக யார் இருக்கிறார்கள் என்ற உணர்வை அவர்களுக்குள் தந்துவிட்ட பிறகு இனிமேல் நீ நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சரியானதொரு உறவை கொடுப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்கின்றபடி இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னுடைய மனதை நல்லதொரு விஷயத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் பல வருத்தங்களை கொண்டிருந்தாலும் இனி எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து காட்டப் போகிறோம் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லாமும் பெறுவதற்குரிய நேரம் நெருங்கி வருகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தர துணிந்து விட்டது. இனி எந்த நாளும்
எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவே போதும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எப்பொழுதுமே உன் அப்பன் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் சரியாக கவனித்துப்பார். எதையும் தாண்டி என் பிள்ளை நீ மனம் வருந்த கூடாது. உன்னால் முடியாது என்ற காரியங்கள் கூட நீ நடத்தி முடிக்கப்படக்கூடிய நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. நம்மை சுற்றி இருக்கும் சில உறவுகளினுடைய உண்மையான மனநிலையை நாம் தெரிந்து கொண்டோமானால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வந்துவிடும். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துவிடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இந்த பக்குவத்தை அடைந்த பிறகுதான் வாழ்க்கையில் மேலும் பல தவறுகளை நீ செய்ய தொடங்குகிறாய். இது உனக்கு தெய்வத்திடமிருந்து மிகப்பெரிய தண்டனையை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம், இந்த தெய்வம் உன்னை தொடரும் இந்த நேரம், இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை நல்ல மனநிலையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உனக்கு நடந்தே தீரும். இந்த வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ பெற்ற பிள்ளையினுடைய மனநிலை அங்குமிங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றை விட்டால் இன்னொன்று என்பது போல மனிதர்களையும் இடம் மாற்றி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையானது உனக்கு தரக்கூடிய சில விஷயங்களை நீ ஒட்டு மொத்தமாக முழுக்க தெளிவான விஷயங்களோடு நீ கொண்டு வந்து சேர்த்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. ஒவ்வொரு நாளுமே என் குழந்தை, நீ நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார். உன்னுடைய பிள்ளையினுடைய நடவடிக்கைகள், இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து நின்று பார். நீயே நினைத்து பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கும், மேலும் பல நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்கும். நம்முடைய எதிர்காலமாக நிற்கக்கூடிய ஒரு உறவு நம் கைகளில் கிடைத்திருக்கிறது. இதுவே தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய விஷயம்தான். தெய்வம் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற மிகப்பெரிய சந்தோஷம்தான். இதை எல்லாமும் தாண்டித்தான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கு யாரோ ஒருவருக்கு மனக்குழப்பத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அதற்காக எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை தருவதை நீ பெற முடியாமல் சென்றுவிடக்கூடாது என்பதனை மறந்து விடாது. உன்னை தேடி வரும் நேரங்கள் இனி முழுமையாகவே உன்னை தொடரும். இந்த வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகும். அம்மாவின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. உன்னை நான் இந்த ஒவ்வொரு நேரங்களிலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய விஷயங்களும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டோமானால் இனி நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயம் அது மேலே நாம் எப்பொழுதுமே கை வைத்து விடக்கூடாது. நல்லது நடக்க வேண்டிய இந்த தெய்வம் நமக்கு ஒன்றை சொல்லும் பொழுது நம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை கவனிக்க நாம் நினைத்து விட்ட பிறகு எதிலுமே நாம் சற்று அவர்களை பற்றிய சிந்தனைகளோடு செய்ய வேண்டும். இந்த நிலையில் நாம் இருந்திருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்று ஒவ்வொருவரினுடைய கஷ்டத்தையும் யோசித்து பார்க்க வேண்டும். அதை விடுத்து நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி ஒருபோதும் கிடைத்ததை விட்டுவிடக்கூடாது. அதிகமாக ஆடிவிடக்கூடாது. எல்லா விஷயங்களும் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தட்டும். உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, நடை உடை பாவனைகளில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அவர்களை நீ சரியாக கவனிக்க தொடங்கு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தன் பிள்ளைகளை சுற்றியே இருந்து கொண்டிருப்பதனால்
எதையுமே என் பிள்ளை அவ்வளவு எளிதில் நீ தொலைத்துவிடக் கூடாது. நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, புரிந்து, தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷமாக இரு. உன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை பற்றிய கலக்கம் உன்னை நிச்சயமாக அதை தெளிவுபடுத்தி கொடுக்கும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.